அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். நிறைய பேருக்கு பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு 10,000 ரூபா தான் இருக்கும். 10,000 ரூபாய்க்குள்ளே சிறந்த மொபைல்ஸ் என்ன ப்ரோ இருக்குது வாங்குறதுக்கு அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த வீடியோவில் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன். Redmi Note 7, Realme 3 மற்றும் பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M2 இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம வந்து சேர்த்து கம்பேர் பண்ண போகிறோம். என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு எது வந்து சிறந்ததாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா அவங்க கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைட் பை சைடாக அந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே கம்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது Redmi Note 7, Realme 3 அப்புறம் பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M2. ஸோ டிஸ்பிளே வைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு Redmi Note 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. IPS LCD பேனலோட கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் வந்திருக்கு. ஸோ Realme 3 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.2 இன்ச் கொண்ட ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. வெறும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தான் வந்திருக்கு. அடுத்து Asus Zenfone Max Pro M2 வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 6.26 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ ஃப்ளாக்ஷிப்பில் மட்டுமே வந்து பார்க்கக்கூடிய கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வைஸ் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலண்ட் அப்படி தான் சொல்லுவேன். Redmi Note 7 மற்றும் Asus Zenfone Max Pro M2 இந்த இரண்டுமே ஓரளவுக்கு சேம் வைஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன் இந்த டிஸ்பிளே பொறுத்தவரையும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ப்ராசரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 7 Snapdragon 660 அப்படின்றத சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு நல்ல ஜம்ப் அப்படின்றத சொல்ல முடியும் ப்ராசர் வைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு Realme 3 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Helio P70 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நமக்கு ஒரு புதியான ப்ராசர் கிடையாது. Realme U1 நம்ம சேனலில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். கார்டு கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா Helio P70 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்றத சொல்லலாம். அதே உங்களுக்கு Asus Zenfone Max Pro M2 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு Snapdragon 660 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேமிங் பெர்ஃபார்மன்ஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரையும் ஆப்வியஸாக Snapdragon 660 தான் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து தெரியுது Helio P70 விட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுறது Snapdragon 660 தான் சூஸ் பண்ணுவேன். இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்கள்லையுமே உங்களுக்கு அதுதான் வந்து இருக்குது. Note 7 இருக்கட்டும், அதே மாதிரி Asus தரப்பாக இருக்கட்டும், இரண்டையும் Snapdragon 660 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து டையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா வந்து Redmi Note 7 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டீக்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து அப்படின்றத சொல்ல முடியும். வெறும் 12 மெகா பிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கொண்ட டெப்த் சென்சிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ Realme 3 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சரும் 2 மெகா பிக்சல் கொண்ட டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவே Asus Zenfone Max Pro M2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சல் கொண்ட ரியர் ஃபேசிங் கேமரா வந்து பிரைமரி சென்சராக கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமரா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் இருக்க பிரைமரி சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme 3 தான் வந்து அதிகமாக இருக்குது. பட் எனிவேஸ் பார்த்தீங்கன்னா Redmi Note 7 எப்பயுமே அவங்களோட பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே அதிகமாக தான் வந்து இருக்கும். 12 மெகா பிக்சலாக இருந்தால் கூட அதோட கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். Asus பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேமராஸில் அப்பப்போ கொஞ்சம் வந்து அந்த கலர் வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அதாவது அந்த ஷார்ப்னஸ், அந்த டைனமிக் ரேஞ்செலாம் கொஞ்சம் வந்து பிரச்சனையாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரவுண்டில் பார்க்கும்போது நான் வந்து சூஸ் பண்ணக்கூடியது Redmi Note 7 தான் சூஸ் பண்ணுவேன் கேமரா வைஸ் பொறுத்தவரையும். இருந்தாலும் Redmi Note 7 உங்களுக்கு சைனா வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42 மெகா பிக்சல் கொண்ட கேமரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு அந்த இது கொடுத்துட்டாங்க. பட் பிக்சர் குவாலிட்டி பொறுத்தவரையும் எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா Redmi தரப்பில் தான் எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இந்த ரவுண்ட் நான் வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 7 தான் கொடுப்பேன் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது. அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி தான். ஸோ இந்த இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேட்டரி ஜூஸ் வேணும் இல்லையா? ஸோ Redmi Note 7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த நோட் சீரீஸ்லன்றது பார்க்கும்போது எப்பயுமே அவங்க Redmi Note 4 பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதே தான் இப்போ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ Realme 3 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 4230 mAh அப்படின்ற வித்தியாசமான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi Note 7 கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இரண்டை விட அதிகம் என்ன பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M2 கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பெரிய பல்கியான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. அதில் எந்த விதையும் குறைபாடும்
அவங்க வந்து அசூஸ் தரப்புலேருந்து வைக்கல அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் வந்து ஒரு ஆவரேஜ் யூஸராக இருந்தீங்கன்னா 2 days கண்டிப்பாக அந்த 5000 mAh அப்படின்றது வரும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து சூப்பராக வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பப்ஜிலாம் கூட விளையாண்டா கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M2 தான் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UI அப்படின்னு சொல்லலாம். UI தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஏன்னா நம்ம தினைக்கும் அந்த ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் எந்த விதமான சேஞ்சஸ் வந்து இந்த மூணுலேயும் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ Redmi Note 7 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா MIUI 10 கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஆட்ஸ்லாம் வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. ஆட்ஸை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. சப்போஸ் எனக்கு ஆட்ஸ்லாம் பிடிக்காதுன்னா இந்த ரெட்மி சைடே வந்து வராதிங்க அப்படின்னு நான் வந்து சொல்வேன். பில்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா Android 5 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. Android 9 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ Realme 3 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு Android 5 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ColorOS 6 வந்து இருக்குது. சில பேருக்கு ColorOS வந்து பிடிக்காது. பட் ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அதில் கொஞ்சம் ப்ளோட் வாய்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆட்ஸ்லாம் எதுவும் வராது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M2 இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான UI அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த விதமான ப்ளோட் வேஸ் ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம் UI பொறுத்தவரையும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓரியோ வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்ச நாள் அப்டேட் வரலாம். மேபி இப்போ அப்டேட் வந்துருச்சு அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக வந்து Android 5 அப்டேட்டும் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து பார்க்க போகிறது வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3GB மற்றும் 4GB வேரியன்ட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு பட்ஜெட்குள்ளே வரும். ஸோ Redmi Note 7 3GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ 9,999 ரூபாய். Realme 3 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,999 ரூபாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M2வும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெர்மனண்டாக விலையை வந்து குறைச்சிட்டாங்க. 9,999 ரூபாய் 3GB வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்கள் இந்த ப்ரைஸில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து சூஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் வந்து மைண்டில் வச்சிருக்கிறது 2 ஸ்மார்ட் ஃபோன். ஒன்று வந்து Redmi Note 7, இன்னொன்று பார்த்தீங்கன்னா Asus Zenfone Max Pro M2. ஸோ ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். Redmi பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் ஃபினிஷாக இருக்குது. இப்போ வந்து ஒரு புது மாடல் அப்படின்றத சொல்லலாம். Asus Zenfone Max Pro M2 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய இருந்தாலும் பட் அவங்க வந்து Redmi இந்த Note 7க்கு காம்படிஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக பெர்மனன்ட் ப்ரைஸ் வந்து கட் பண்ணி இந்த ப்ரைஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைலுங்க. Asus Zenfone Max Pro M2 வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அந்த ஒரு ஷைனினஸ் இருக்குது. அந்த ஷைனினஸ் சூப்பராக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். கண்டிப்பாக காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இரண்டுலையும் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதில் வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரையாரிட்டி எது நமக்கு வந்து முக்கியம் அப்படின்றத பார்க்கணும். நான் வந்து ஒரு கேமர், நான் வந்து கேம்ஸ் வந்து ரொம்ப ஆடுவேன், எனக்கு வந்து பேட்டரி தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் Asus Zenfone Max Pro M2 யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து புதுசாக இருக்கணும், இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபினிஷாக இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வைஸும் உங்களுக்கு Redmi Note 7 வந்து கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணலாம். அந்த வகையெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 7 வந்து எடுக்கலாம். ஸோ என்னோட கன்க்ளூஷன் எதுனா இது வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வந்து மாறுபடும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் கன்சிடர் பண்ணக்கூடிய 2 ஸ்மார்ட் ஃபோன்கள் என்ன அப்படின்னா Redmi Note 7 மற்றும் Asus Zenfone Max Pro M2. Realme 3 நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 3 Pro அப்படின்றது ஒன்று வருது. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் ஆன இந்த மாடல் வந்து எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால தான் நான் அதை வந்து கடைசி வரையும் கன்சிடர் பண்ணல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். Realme 3 Pro வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்பெக்ஸோட தான் கண்டிப்பாக வந்து வரும். Realme 2 Pro இந்த அளவுக்கு நல்ல ஒரு மொபைல் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால Realme 3 Pro வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்வேன். ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்களுமே 10,000 ரூபாய்க்கு கீழே வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த பர்டிகுலர் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கீங்க இல்லை வாங்க போகிறீங்கன்னா எதுவாக இருக்கும் போல் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேரிசன்லாம் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.